மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இந்த தினத்தில் நம்ம பார்க்க போகிறது ஜூன் 27ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் ஒரு சூப்பரான தொகுப்பு. தலைப்பு செய்தியில் பாருங்கள், கண்டிப்பாக அது சூப்பராக தொகுப்பா எப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். சமீப காலங்களில் போட்டித் தேர்வுகளில் நடப்பு செய்தியில் மையப்படுத்தி நிறையா சூப்பரான சப்ஜெக்ட் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதனால் அதுக்கு தேவையான விஷயங்களை கிளியராக கொடுத்துட்டு இருக்கிறோம். அது நல்ல முறையில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஒரு செகண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல். அது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்வில் நம்ம வந்துட்டு ஒரு சாதனை மிக்க வெற்றியை அடைய முடியும். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூன் 27ஆம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் தொகுப்பு. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது தலைப்பு செய்திகள். எனக்கு என்னென்ன ஹெட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ரொம்ப முக்கியமானது பாருங்கம்மா. உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது, யாரால்? சரியா, இதில் முக்கியமான சில குறிப்புகள் இருக்குது, விட்டுறாதீங்க மக்களே. சரியா. இரண்டாவது, ஆபரேஷன் சிந்தூர் வீரமரணம் அடைந்த 6 வீரர்களின் பெயர்கள் முதல் முறையாக வெளியிடப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன, எப்போ நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரி கிளியராக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் சரியா, நேத்ரா அப்படிங்கிற பேரில் 2 முக்கியமான ஒரு தொழில்நுட்பங்களை இந்தியா பயன்படுத்துகிறாங்க. சரியா, அந்த 2 வகையான நேத்ராக்கள் யாரால் தயாரிக்கப்பட்டது, சரிங்களா, என்ன பயன்பாடு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. அடுத்து ஆறாவது, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் இப்போ யார் இருக்கிறாங்க? இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்ட அந்த எஸ்ஆர் பணிகள் சரியா தொடங்கி 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்குது. அது தொடர்பான சில குறிப்புகளை நம்ம பார்த்துட்டு இறுதியாக ரிவிஷனுக்காக சூப்பர் சைஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா. எக்ஸாமுக்கு அடுத்த சீசனில் கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய கேள்வி கேட்க நிறைய சான்சஸ் இருக்குது. சரியா, விடாமல். அடுத்து பாருங்கள், விரிவான செய்திகளில் ஃபர்ஸ்ட் பாயிண்டை பாருங்கள். உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி. ஓகேவா. இந்த ஹைட்ரஜனை பார்த்தீங்கன்னா வழக்கமாக இந்த புதை படிவ எரிபொருட்களை பயன்படுத்தி தான் அந்த ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணுவாங்க. அதுக்கு மாற்றாக என்ன பண்ணுறாங்க, அணுசக்தி மூலம் அந்த ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யும் வசதி தொடங்கப்பட்டுள்ளது. என்னன்னு சொல்லி பாருங்கன்னா, இந்தியாவின் அணுசக்தி துறையானது சென்னைக்கு அருகிலுள்ள கல்பாக்கம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகின் முதலாவது அணுசக்தி அடிப்படையிலான ஹைட்ரஜன் உற்பத்தி நிலையத்தை நிறுவியுள்ளது. சரியா. இந்த கல்பாக்கம் ஆலையில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக பயன்படுத்தப்படும் அந்த புதை படிவ எரிபொருளுக்கு பதிலாக அணு உலையில் உருவாகும் வெப்பத்தை பயன்படுத்தி கார்பன் உமிழ்வு இல்லாத ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்படுகிறது. சரிங்களா. ரொம்ப முக்கியமானதுமா, கார்பன் உமிழ்வு இதில் இருக்காது. எதனால்? அதாவது அணு உலையில் உருவாகும் வெப்பத்தை பயன்படுத்தி அந்த ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுறதுனால கார்பனோட எமிஷன் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. இதில் என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி பாருங்கள், என்ன டெக்னாலஜி. மும்பையில் உள்ள பாபா அணு ஆராய்ச்சி மையம், ஷார்ட்டா BARC சொல்லுவாங்கள்ல, இந்த பாபா அணு ஆராய்ச்சி மையம் உருவாக்கியுள்ள தாமிரம் குளோரின் வெப்ப வேதியியல் சுழற்சி முறை இதில் பயன்படுத்தப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல போனஸ் கேள்வி வைக்கலாமா? சொல்ல பார்க்கலாம். BARC சரியா, அதோட விரிவாக்கம் என்ன, அது நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கமலில் சொல்லும்போது கொஞ்சம் ஞாபகம் இருக்கும். ஓகேவா. BARC என்பதன் விரிவாக்கம் என்ன? இந்திய அணு ஆராய்ச்சியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் யார்? இதை வந்து போனஸ் கேள்வி சொல்லுங்க பார்க்கலாம். சரியா. சரி, கல்பாக்கத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் தற்போது இயக்குனர் யார் பாருங்க, ஸ்ரீகுமார் பிள்ளை அவர்கள். சார், ஸ்ரீகுமார் பிள்ளை அவர்கள் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர். அதே மாதிரி இந்திய அணுசக்தி ஆணையத்தின் தற்போதைய தலைவராக இருப்பவர் திரு அஜித்குமார் மொகந்தி அவர்கள். மறந்துடாதீங்க. சரியா. அடுத்து பாருங்க, முக்கியமான செய்தி. ஆபரேஷன் சிந்தூர் வீரமரணம் 6 வீரர்களின் பெயர்கள் வெளியீடு. சரியா. ஜம்மு காஷ்மீரில் தான் இந்த பகல்காம் அப்படிங்கிற இடம் இருக்குது. அந்த பகல்காமில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். சரியா. எத்தனை பேருமா? 26 பேர். ஓகேவா. அந்த சம்பவம் நடைபெற்ற நாள் ஏப்ரல் 22, 2025. சரியா. அதுக்கு பதிலடி தாக்குதல் கொடுக்குற மாதிரி இந்திய முப்படைகளும் இணைந்து சரியா ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பேரில் ஒரு கவுண்டர் டெரர் அட்டாக் வந்து மேற்கொண்டாங்க. அந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நாள் May 7, 2025. சரிங்களா. இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது வீரமரணம் அடைந்த இந்தியாவின் 6 இராணுவ வீரர்களின் பெயர்களை இந்திய அரசானது முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. சரிங்களா. சரி, எங்கே அந்த பெயர்கள் வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி பாருங்க. டெல்லியில் அமைந்துள்ள தேசிய போர் நினைவிடத்தில் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த தியாகிகளின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த 3D ஃபார்மேட்டில் அந்த சுவர்களில் அந்த பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. சரிங்களா. எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமானமா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிம்மா. அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்கள், நேத்ரா வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு. சரியா, ரொம்ப முக்கியமானது. நேத்ராங்கிற பேரில் 2 பார்க்க போகிறோம். ஒன்று DRDO உருவாக்கியது, இன்னொன்று இஸ்ரோ உருவாக்கியது. 2க்குமே பார்த்தீங்கன்னா பேர் என்ன தான்? நேத்ரா தான். என்ன வித்தியாசம் சொல்லி பார்க்கலாம். சரிங்களா. பாருங்க, நேத்ரா வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு. சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல், ஷார்ட்டா AEW&C சொல்லுவாங்க. இதை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூருவில் உள்ள DRDO நிறுவனத்தின்
சென்டர் ஃபார் ஏர்பார்ன் சிஸ்டம், ஷார்ட்டா CABS, கேப்ஸ் என்று அழைக்கப்படும் அந்த அமைப்பானது DRDO அமைப்புக்கு கீழே தான் செயல்பட்டு வருகிறது. சரி, DRDOனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்கல்ல, 1958 உருவாக்கப்பட்டது. அந்த DRDO அமைப்பின் அந்த கேப்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இதை உள்நாட்டிலேயே இந்தியன் டெக்னாலஜி பயன்படுத்தி உருவாக்கி இருக்கிறாங்க. நேத்ரா என்பது இந்திய விமானப்படையின் வானில் உள்ள கண்கள் என்று அழைக்கப்படும் ஒரு பறக்கும் ரேடார் தளமாகும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, இதோட பயன் என்னன்னு சொல்லி பாருங்க. வான் மற்றும் கடல்வழி அச்சுறுத்தலை கண்டறிந்து நிகழ்நேரத்தில் போர் விமானங்களை வழிநடத்த இந்த நேத்ரா பயன்படுத்தப்படுகிறது. யாரால் உருவாக்கப்பட்டது? மறந்துடாதீங்க, DRDO. சரிங்களா. 2004ஆம் ஆண்டில் இந்த திட்டத்தை வடிவமைக்க அனுமதி வழங்கப்பட்டு 22 ஆண்டுகள் கழித்து இறுதி செயல்பாட்டு அனுமதி சான்றிதழை இந்திய விமானப்படை இந்த நேத்ராவிற்கு வழங்கியிருக்கிறாங்க. சரி, ரொம்ப முக்கியமானது. இது DRDO உருவாக்குனது. ஞாபகம், வான் பாதுகாப்பிற்கான முக்கியமானது. ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாருங்க. அகெயின் அதே பேரில் நேத்ரா விண்வெளி மேலே இதுக்கு முன்னாடி பார்த்தது வான்வெளி, இங்கே பார்க்குறது விண்வெளி எச்சரிக்கை கட்டுப்பாட்டு மையம். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸ்பேஸ் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் கண்ட்ரோல் சென்டர் சொல்லுவாங்க. இது உருவாக்குனது பாருங்க இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் உருவாக்கி இருக்கிறாங்க. இஸ்ரோ ஆகஸ்ட் 15, 1969 உருவாக்கப்பட்டது. எப்பமா? ஆகஸ்ட் 15, 1969 உருவாக்கப்பட்டது. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது, மறந்துடாதீங்க. இந்த இஸ்ரோவின் தற்போதைய தலைவராக இருப்பவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் திரு வி நாராயணன் அவர்கள், மறந்துடாதீங்க. 11th சேர்மன் ஆஃப் இஸ்ரோ. சரிங்களா, இது ஷார்ட் நோட், இது நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேவா. இஸ்ரோ உருவாக்கிய இந்த நேத்ரா, ஓகேவா, நேத்ரா என்பது விண்வெளியில் சுற்றி தெரியும் குப்பைகள் மற்றும் பிற செயற்கைக்கோள்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை முன்கூட்டியே கண்டறியும் ஒரு விண்கல கண்காணிப்பு மையமாகும். ரொம்ப முக்கியமானமா, ஒரு செயற்கைக்கோள் விண்வெளிக்கு அனுப்புனாங்கன்னா ஒரு 5 வருஷம் 7 வருஷம் 10 ஆண்டுகள் தான் அதுக்கு வந்து ஆயுள் காலம் இருக்கும். ஆயுள் காலம் முடிந்த பிறகு விண்வெளி குப்பைகள் மாதிரி சும்மா சுத்திட்டு இருக்கும். சரியா, அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை முன்கூட்டியே கண்டறியும் ஒரு விண்கல கண்காணிப்பு மையம் தான் என்ன பேருமா? நேத்ரா. அங்கே பார்த்தது வான் பாதுகாப்பு அமைப்பு DRDO உருவாக்குனது. இங்கே விண்வெளி குப்பைகளை முன்கூட்டியே கண்டறிவது இஸ்ரோ உருவாக்குனது. ரெண்டு பேர் வித்தியாசத்தை கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியா, இது எங்கே அமைக்கப்பட்டுள்ளது? இஸ்ரோ உருவாக்கிய நேத்ரா பார்த்தீங்கன்னா அமைவிடம் விண்வெளி கண்காணிப்பு கட்டுப்பாட்டு மையம் அமைந்துள்ள இடம் கர்நாடக மாநிலம் பெங்களூரு. சரியா, பெங்களூரில் அந்த பீனியா அப்படிங்கிற இடத்துல அமைந்திருக்கு. ஷார்ட்டாக பார்த்தீங்கன்னா எஸ்ட்ராக், ISTRAC வளாகம் சொல்லுவாங்க, மறந்துடாதீங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் கூட என்னன்னு சொல்லி கேட்கலாம். சரியாமா, அடுத்து போகலாமா? அடுத்து இந்தியன் பாலிட்டி தொடர்புடைய முக்கியமான செய்தி பாருங்க. SAR நடவடிக்கை தொடங்கி ஓராண்டு நிறைவு. சரியா, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று அழைக்கப்படும் இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்ட சிறப்பு தீவிர திருத்த பணிகள். வழக்கமாக ஜனவரி 1ஆம் தேதி 2026 அன்று உங்களுக்கு 18 வயசு நிறைவடைஞ்சுன்னா நீங்கள் வந்து வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேரை சேர்த்துக்கலாம், அப்ளிகேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்து வரும். ஓகேவா. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, SAR என்பது சரியா தகுதி இல்லாத வாக்காளர்களை அந்த ஓட் லிஸ்ட்லேருந்து பேர் தூக்கணும். சரியா, 2 ஓட்டு இருக்கும், ஒரே ஆளுக்கு 2 ஓட்டு இருக்கும். சரிங்களா, அதில் வந்து ஒரு ஓட்டை தூக்கணும். ஓகேவா. அதே மாதிரி இறந்தவங்க பேர் கூட ஓட் லிஸ்ட்டில் இருக்கும், அவங்களையும் பேரில் அந்த ஓட் லிஸ்ட் வந்து பேரை நிற்கணும். சரிங்களா, தவறான அட்ரஸ் ப்ரூஃபை கொடுத்தவங்க, சரிங்களா, இந்த மாதிரி ஓகேவா, யாரெல்லாம் தகுதி இல்லாத வாக்காளர்களோ ஓகேவா அவங்கள அந்த ஓட் லிஸ்ட்லேருந்து தூக்க வேண்டும். தகுதி உள்ள மக்கள் மட்டும் தான் கரெக்டாக ஓட்டு போடணும். கரெக்டாக எக்ஸாக்டாக எவ்வளோ பேர் இந்தியாவில் ஓட்டு போடுறதுக்கு தகுதி உள்ளவங்க அந்த நம்பர் தெரியணும். அதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படிங்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தால் முதல் முறையாக மேற்கொள்ளப்பட்ட மாநிலம் பீகார். சரியா, ஜூன் 24ஆம் தேதியில் இந்த SAR பணிகள் சரிங்களா இந்திய தேர்தல் ஆணையத்தால் தொடங்கப்பட்டது. 2ஆம் கட்டமாக தமிழ்நாடு உட்பட ஒரு 12 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் தொடங்கப்படும் என்று அக்டோபர் 27ஆம் தேதியில் சரிங்களா அறிவிக்கை வெளியிடப்பட்டது. நவம்பர் 4 அன்று இதற்கான பணிகள் முதல் முறையாக தொடங்கப்பட்டது தமிழ்நாடு அந்த மாதிரி ஏரியாவில். ஓகேவா. அடுத்து 3ஆம் கட்டமாக பார்த்தீங்கன்னா ஆந்திரா உட்பட 16 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த SAR பணிகள் மே 14ஆம் தேதி முதல் தொடங்கப்பட்டு வருகிறது. ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்திமா விட்டுறாதீங்க. சரிங்களா, அடுத்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. சரி, இந்த SAR பணிகளை யார் மேற்கொள்கிறாங்க? இந்திய தேர்தல் ஆணையம். சரியா, அதனால் அது சம்மந்தப்பட்ட 2 முக்கியமான நியூஸ் பாருங்க. இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் என்பதுனா திரு ஞானேஷ்குமார் அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடன் சேர்ந்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. சரியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் இருப்பாங்க, எலெக்ஷன் கமிஷனர்ஸ் 2 பேர் இருப்பாங்க. யார் இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தீங்கன்னா டாக்டர் திரு சுக்பீர் சிங் சாந்த் அவர்கள். அடுத்து இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் திரு விவேக் ஜோஷி அவர்கள். இவங்க 2 பேர் தான் எலெக்ஷன் கமிஷனர் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கும், மறக்கக்கூடாது. சரிங்களா. இந்திய தேர்தல் ஆணையம் ஜனவரி 25, 1950 அன்று உருவாக்கப்பட்டது. அந்த தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பட்ட ஜனவரி 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நேஷனல் ஓட்டர்ஸ் டே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரியாமா. அடுத்தபடியாக என்ன தெரிஞ்சிருக்கான சூப்பர் 6 கேள்விகள். சூப்பர் 6 கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. உலகிலேயே முதல் முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? செகண்ட் கொஸ்டின், ஆபரேஷன் சிந்தூர் எப்போது நடத்தப்பட்டது? தேர்ட் கொஸ்டின், நேத்ரா வான்வழி எச்சரிக்கை மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பினை எந்த அமைப்பு உருவாக்கியுள்ளது?
4th கொஸ்டின், எந்த நிறுவனம் நேத்ரா விண்வெளி எச்சரிக்கை கட்டுப்பாட்டு மையத்தை உருவாக்கியுள்ளது? ரொம்ப முக்கியமானது, கொஞ்சம் கவனமாக ஆன்சர் பண்ணுங்கள். 5th கொஸ்டின், எஸ்ஏஆர் பணிகள் முதல் முறையாக எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? அப்படியே தமிழ்நாட்டில் எப்போங்கிறத சொன்னீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். 6வது மற்றும் இறுதி சூப்பர் கேள்வி, இந்தியாவின் தற்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் யார்? இதற்கான பதில்களை வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நல்ல முறையில் பதில்களை சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் அவ்வளோ டைம் எடுத்து உங்களுக்கான ஒரு நோட்ஸை சூப்பரான முறையில் தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறேன். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஹார்ட் ஒர்க், ப்ரெசன்டேஷன் சரிங்களா, எல்லாமே பிடிச்சது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள் சரிங்களா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.